நம்மளை படைச்சிட்டு அப்படியே விட்டுறவர் கிடையாது. அவர் ஃபுல்லாக செய்கிறதுக்கு விரும்புகிறாருன்னு ஃபஸ்ட்டு விருப்பம் உங்களுக்கு தெரியணும். அவர் விரும்புகிறாருன்ற விருப்பத்தை நான் வச்சுருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். நான் லட்சமாக என் பேங்க் அக்கௌண்ட்டில் வைக்கிற அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாருன்ற எண்ணம் எனக்குள்ள சொல்லுங்கள் வரணும். சொல்லுங்கள் நியாயப்பிரமாணம் அது வர வைக்கவே கூடாது. ஏன்னா நான் வந்து 10வது தானே படிச்சிருக்கிறேன்ற எண்ணம் நியாயமாக பேசிகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நியாயப்பிரமாணம் உள்ள ஓடுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அநியாயமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். மைண்டு கீண்டெல்லாம் உடச்சின்னு மேலே வரணும். ஸோ ஆசீர்வாதங்களுக்கு தடை பிசாசு கிடையாது, சத்தியமாக பிசாசு கிடையாது. அவன் பாவம் ஓரமாக இருக்கிறான். நான் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு போகிறேன். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து சொல்ல, பிசாசெல்லாம் காரணம் இல்லைங்க, என்னோட எண்ணம் தான் காரணம். இல்லை பிரதர் எங்கே அடிக்குது, பிசாசு தானே காரணமாக இருக்க முடியும். எப்படி அப்படின்னா ஆதாம் கிட்ட ஏவாள் கிட்ட வந்து பேசுகிறப்போ எண்ணத்தில் அவள் ஒத்துக்கிட்டா, அதனால தான் பாவம் வந்துச்சு. சொல்லுங்க ஒத்துக்கிறது தாங்க பாவமே. ஒத்துக்கிறது தான் வந்து எனக்கு நடக்காத அற்புதமே. அற்புதம் நடக்காததுக்கான காரணம் என்னங்க சொல்லுங்க. நான் ஒத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அவன் வந்து சொல்கிறப்ப நான் ஒத்துக்கிறேன். இங்கே ஒத்துக்கலைன்னா அந்த டைமில் நான் பழத்தை சாப்பிட மாட்டேன்னு முடிவு பண்ணி இருந்து ஏவாள் நின்றுந்தாங்கன்னா என்ன வந்திருக்கும்? மரணம் வந்திருக்காது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாஸ்லாம் அவன் 2வது பட்சம்தான், ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ரொம்ப மெயின். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போது திங்கிங்கில் எதிர்த்து நிற்கிற ப்ராக்டிஸை உண்டு பண்ணுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இது ஏதோ பெரிய வார்ஃபேர் மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக சீக்வன்ஸ்டாக ரிலாக்ஸாக ரெஸ்டில் இருந்து நாளைக்கு காலைல வரைக்கும் கூட இஎம்ஐ கட்ட வேண்டிய நிலைமை கூட இருந்தது. ஆனால் நைட் கட்டியிருக்கிறேன். ஆமைன்னு சொல்லுங்களேன். 5000 10,000 12,000 15,000 அப்படி கட்ட வேண்டியது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் கர்த்தருக்கு அது லேசான காரியம். இந்த இடத்துக்கு உங்கள் மைண்டு நல்லா ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி உங்களோடதாக இருக்கிறது. ஆமென். ஸோ செழிப்பு வந்து காசு வரதில் இல்லை, மன நிறைவில் தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்து மன நிறைவு தான் ப்ராஸ்பரிட்டி. மனசில் எவ்வளோ நிறைவாய் கர்த்தரை பார்க்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வியாதி வராது, அதை பொறுத்து உங்கள் பண கஷ்டம் வராது. ஸோ பண கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்லன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி அதை எப்படி பிரேக் பண்ணலாம்? ஸோ நான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறதுக்கான தடைகளை பிரேக் பண்ணி நான் கிறிஸ்துவாய் வாழணுன்ற இடத்துல நான் வாழ்கிறப்போ எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆமென்.